என்னடா பண்ணிட்டு இருக்க? டீ குடி போலாம். பார்த்து தெரியல என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க? வீக்கெண்ட் ஒர்க் ஷாப்க்காக பில்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்டா. ஒர்க் ஷாப் பில்ட் பண்ணிட்டு இருக்க. என்னது இது? அயன்மேன் படம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். அதில் டோனி ஸ்டார்க்கோட செஸ்ட்டில் ஒரு ஆர்க் ரியாக்டர் இருக்கும் தெரியுமா? ஆமாம். அதை தான் நான் வந்து கெப்பாசிட்டர் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். இதோ இதான் இது. ஏய் வாவுடா, ஆர்க் கிரியேட்டர் கெப்பாசிட்டர்லாம் சொல்கிறேன். இன்னும் இதுக்கே வாய்ப்பு கொடுக்குற. இதோ மேலே இருக்க ஃபேனு இதில் கூட தான் கெப்பாசிட்டர் இருக்குது. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? அதே ஏன்டா இதில் வச்சுருக்கானுங்க? மச்சான், நம்ம கெப்பாசிட்டர்ன்றது பிக்காச்சு மாதிரிடா. எப்படி தண்டர் போல்ட்டுக்கு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்பட்ட டைமில் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது, அதே மாதிரி தான் நம்ம கெப்பாசிட்டரும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி நம்ம சுவிட்சை ஆன் பண்ணும்போது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ரிலீஸ் பண்ணி ஃபேனை சுற்ற வைக்குது. ஏன்னா நம்ம சுவிட்சை ஆன் பண்ண உடனே ஃபேன் சுற்றாது, ஓகேவா? அது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை, ஓகேவா? அந்த ஃபோர்ஸுக்கு தான் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க, புரியுதா? ஆனால் சில இடத்துல நோட் பண்ணி பார்த்துருக்கியா, நம்ம என்ன தான் சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண ஃபேன் சுற்றாது. நம்ம வேற விட்டு ஆட்டணும், அப்போ தான் ஃபேன் சுத்தம். ஏன்னா அந்த இடத்துல கெப்பாசிட்டர் வீக்கு. ஓகே, நான் பேக் டு த ஒர்க்கு. பரவாயில்லடா. இதுதான் பசங்க ஒர்க் ஷாப்பில் பண்ண போகிறாங்களா? ஆமாம், முடிஞ்சு. வெயிட் ஆர்க் ரியாக்டர். ராஜேஷ் நம்ம பண்ணதா இது? லவ் யூ 3000. ஸோ ஜூலை 7th எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் ஷாப் நடக்க இருக்குது. இந்த வாட்டி இந்த ஒர்க் ஷாப் சென்னையில் மட்டும் இல்லாமல் இன்னும் 20 லொக்கேஷன் நடக்க இருக்குது. ப்ளஸ் உங்கள் குழந்தைங்களோட ஏஜ் குரூப் 7 to 15 இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண வைங்க. அண்ட் மோரோவர் உங்கள் குழந்தைங்க வந்து எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆனாக கற்றுக்க போகிறாங்க. ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் click on to www.lmes.in.